பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயா. முன்னொரு காலத்துல காவேரிப்பட்டினம் என்கின்ற நாட்டை கௌதமன் என்கிற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். ஒரு நாள் அவனுக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. அரண்மனை வைத்தியர்கள் ஓடோடி வந்து மன்னனுக்கு வைத்தியம் பார்த்தார்கள். ஆனாலும் மன்னனின் வயிற்று வலி குணமாகவில்லை. பக்கத்து நாட்டு வைத்தியர்களுக்கு தகவல் பறந்தது. அவர்களும் காவேரிப்பட்டினம் விரைந்து வந்தார்கள். மன்னனுக்கு சிகிச்சை வழங்கினார்கள். அப்படியும் மன்னன் கௌதமனின் வயிற்று வலி குணமாகவில்லை. அப்போது மூத்த அமைச்சர் ஒருவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மன்னன் அருகில் வந்தார். மன்னா, பல நாடுகளில் இருந்தும் தங்களுக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியர்கள் வந்துவிட்டார்கள். ஆனாலும் நோய் குணமான பாடில்லை. இறைவனிடம் ஏதாவது வேண்டிக் கொண்டால் உங்களது வயிற்றுவலி நீங்கும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னாரு அந்த அமைச்சர். மன்னன் கௌதமனுக்கும் அதுவே சரியென்று பட்டது. நேராக கோவிலுக்கு போனான். இறைவா, தீராத வயிற்று வலியால் அவதிப்படுகிறேன். எவ்வளவோ மருந்துகள் சாப்பிட்டும் நோய் குணமாகவில்லை. உன் கருணையை விட சிறந்த மாமருந்து இந்த உலகத்தில் இல்லை என்று நினைக்கிறேன். அதனால் எனக்கு கருணை காட்டு. அந்த கருணையில் என் வயிற்று வலி நீங்கட்டும். அவ்வாறு என் வயிற்று வலி நீங்கினால் உன் கோவிலுக்கு அருகிலேயே பசும்பாலை கொண்டு ஒரு குளத்தை ஏற்படுத்துகிறேன் என்று வேண்டிக் கொண்டான். கடவுளின் கருணையால மன்னன் கௌதமனின் வயிற்று வலி மறுநாளே நீங்கியது. பூரண குணம் அடைந்ததும் கோவிலில் பால் குளம் ஏற்படுத்துவதாக வேண்டிக் கொண்டது அவன் ஞாபகத்துக்கு வந்தது. வேண்டுதலை அவன் தள்ளி போடவில்லை. உடனே கோவிலுக்கு அருகே பால் குளம் ஒன்றை ஏற்படுத்த உத்தரவிட்டான். மறுநாளே கோவில் அருகில் சிறிய அளவில் குளம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அந்த குளத்தில் 100 குடங்களில் பசும்பால் கொண்டு வந்து ஊற்ற ஏற்பாடு செய்தான். தன்னுடைய வேண்டுதலை ஒரு விழாவாகவே கொண்டாடினான். 100 பெண்கள் தங்கள் தலையில் பால் குளத்துடன் கோவிலை வலம் வந்து மன்னன் உருவாக்கிய சிறிய குளத்தில் ஊற்றினார்கள். 100 குடம் பாலில் அந்த சிறிய குளம் நிரம்பியது. ஆனால் அடுத்த நொடியே அது சட்டென்று வற்றி போனது. ஒரு சொட்டு பால் கூட குளத்தில் தேங்கி நிற்கவில்லை. மன்னனுக்கு அதிர்ச்சி. ஆனாலும் பால் குளத்தை பாலால் நிரப்ப உத்தரவிட்டான். மறுபடியும் 100 குடங்களில் பசும்பால் கொண்டு வந்து குளத்தில் ஊற்றப்பட்டது. அப்போதும் பால் ஊற்றிய வேகத்தில் அது பூமிக்குள் மறைந்து போனது. குளமும் ஈரமின்றி வறண்டு போனது. ஆனாலும் அந்த பால் குளத்தை பசும்பாலால் எப்படியாவது நிரப்பிவிட வேண்டும் என்று தீர்மானித்தான் மன்னன் கௌதமன். பக்கத்து நாடுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கிருந்தும் குடங்களில் பால் கொண்டு வந்து அந்த குளத்தில் ஊற்றப்பட்டது. அப்போதும் குளம் நிரம்பிய பாடில்லை. ஏதோ தெய்வ குத்தமாகிவிட்டதோ என்று பயந்து போனான் மன்னன். அதனால் இனி தன்னுடைய நாட்டு மக்கள் எவரும் பால் குளம் நிரம்பும் வரை பசும்பால் குடிக்கக்கூடாது. பிறந்த குழந்தைக்கும் கூட பசும்பால் கொடுக்கக்கூடாது. பசுமாடுகள் வைத்திருக்கும் அனைவரும் பாலை கறந்து நேராக கோவிலுக்கு வந்து பால் குளத்தில் அதை ஊற்ற வேண்டும். மீறி அந்த பாலை பருகினால் கடும் தண்டனை வழங்கப்படும் என்று அறிவித்தான். மன்னனின் இந்த அறிவிப்பை கேட்டு காவேரிப்பட்டினம் மக்கள் நடுங்கி போனார்கள். அரச உத்தரவு என்பதால் அதன்படியே செய்தார்கள். நாட்டிலுள்ள குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பசும்பால் கிடைக்காததால் மிகவும் அவதிப்பட்டார்கள். யாரேனும் பசும்பாலை தங்கள் பிள்ளைகளுக்கோ குடும்பத்தாருக்கோ குடிக்க கொடுத்துவிடக் கூடாது என்பதை கவனிக்க ஒற்றர்களும் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் மாறு வேடங்களில் நாட்டை வலம் வந்தார்கள். காவேரிப்பட்டினத்தில் சாம்பவி என்கின்ற இளம் பெண் வாழ்ந்து வந்தாள். இவளும் ஒரு அரச கட்டளைப்படி தன் வீட்டில் வளர்த்து வந்த பசுமாட்டில் இருந்து கறக்கும் பாலை மன்னன் ஏற்படுத்திய பால் குளத்தில் ஊற்றி வந்தாள். அவளுக்கு கைக்குழந்தை ஒன்று இருந்தது. அந்த குழந்தை பசும்பால் கிடைக்காமல் அவதிப்பட்டது. உடல் மெலிந்து போனது. ஒரு நாள் கறந்த பசும்பாலை எடுத்துக்கொண்டு கோவில் பால் குளத்தில் ஊற்ற புறப்பட்டாள். அப்போது அவளது குழந்தை பசியால் கத்தி அழுதது. குழந்தையின் அழுகுரலை கேட்ட சாம்பவியின் மனம் இலகியது. அரசன் தன்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு பால் பானையில் இருந்து ஒரு குவளை பாலை மட்டும் தனியாக எடுத்து தன்னுடைய குழந்தைக்கு புகட்டிவிட்டார். நீண்ட நாட்களாக பசும்பாலை காணாத அந்த குழந்தை சாம்பவி கொடுத்த அந்த பாலை ஆவலோடு குடித்தது. சாம்பவியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. அவள் தன் குழந்தைக்கு பசும்பால் கொடுத்ததை ஒற்றன் ஒருவன் கவனித்து விட்டான். மன்னன் உத்தரவிட்ட நாள் முதல் பசும்பாலை பால் குளத்தில் ஊற்றி வந்தவள் இன்று ஒரு நாள் தான் தன் குழந்தைக்கு அதிலிருந்து ஒரு குவளை அளவுக்கு எடுத்து குடிக்க கொடுத்தாள். பிறகு பாக்கியிருந்த பசும்பால் பானையை எடுத்துக்கொண்டு கோவில் நோக்கி நடந்தாள். ஒற்றனும் அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்ந்தான். கோவிலுக்கு செல்லும் வழியில் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தும் கிழவி ஒருத்தி சாம்பவி எதிரே வந்தாள். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது இருந்தா சாப்பிட கொடு, உசிரே போகுது என்று கெஞ்சினாள். சாம்பவியின் மனம் 2வது முறையாக இறக்கப்பட்டது.
கோவில் பால் குளத்தில் ஊற்ற கொண்டு போன பால் பானையில் இருந்து ஒரு குவளை பாலை எடுத்து அந்த பிச்சைக்கார கிழவிக்கு குடிக்க கொடுத்தாள். அவளும் ஆவலோடு அதை வாங்கி குடித்தாள். பாலை குடித்து முடிந்ததும் நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும் என்று கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்திவிட்டு நகர்ந்தாள். இதையும் சாம்பவியை பின்தொடர்ந்து வந்த ஒற்றன் பார்த்தான். அவளை அவன் விடாமல் பின்தொடர்ந்தான். சிறிது நேரம் சென்ற சாம்பவி நாய்க்குட்டி ஒன்று பாதையில் சுருண்டு கிடப்பதை பார்த்தாள். பசியால் அது சுருண்டு போய் கிடப்பதை கண்டு அதிர்ந்தாள். அந்த நாய்க்குட்டி மீது இரக்கம் கொண்டவள் தான் கொண்டு வந்த பால் பானையில் இருந்து 3வது முறையாக ஒரு குவளை பாலை எடுத்தாள். அந்த பாலை நாய்க்குட்டிக்கு அருகில் வைத்தாள். அது அந்த பாலை ஆசையோடு நக்கி குடித்தது. வாழையாட்டி சாம்பவிக்கு நன்றி சொன்னது. இதையும் அந்த ஒற்றன் கவனித்தான். அவள் இன்னும் என்னவெல்லாம் செய்கிறாள் என்பதை கவனிக்க அவளை பின்தொடர்ந்தே சென்றான். நேராக கோவிலை அடைந்த சாம்பவி தன் பால் பானையின் மீதம் இருந்த பாலை மன்னன் அங்கே உருவாக்கிய பால் குளத்தில் ஊற்ற முயன்றார். அவளை தடுத்து நிறுத்தி மன்னனிடம் தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக அங்கே ஓடி வந்தான் ஒற்றன். அவன் தடுப்பதற்குள் மீதமிருந்த பாலை அவள் பால் குளத்தில் ஊற்றிவிட்டாள். அப்போது யாருமே எதிர்பார்க்காத அதிசயம் அங்கே நிகழ்ந்தது. சாம்பவி பால் ஊற்றிய அக்கணமே அதுவரையில் வற்றி வறண்டு போய் கிடந்த அந்த பால் குளம் சட்டென்று பெருகி நிரம்பி வழிந்தது. அதை பார்த்த சாம்பவிக்கு இன்ப அதிர்ச்சி, ஒற்றனுக்கு பேரதிர்ச்சி. நேராக மன்னனை பார்க்க ஓடினான். சாம்பவி பற்றி விரிவாக சொன்னான். முதலில் குழந்தைக்கு பால் கொடுத்தாள். பிறகு பிச்சைக்கார கிழவிக்கு அந்த பாலை வழங்கினாள். 3வதாக நாய்க்குட்டி ஒன்றுக்கு அந்த பாலை வைத்தாள். மீதமிருந்த பாலை அவள் பால் குளத்தில் கொட்டிய போது அது நிரம்பி வழிந்தது என்று ஒற்றன் சொல்ல அந்த பால் குளத்தை காண ஓடோடி வந்தான் மன்னன் கௌதமன். வறண்டு போய் கிடந்த பால் குளம் பாலால் பெருகி நிரம்பி வழிவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். கோவிலில் நின்றிருந்த சாம்பவியை கையெடுத்து கும்பிட்டான். தானம் செய்யும் ஒவ்வொருவரும் புண்ணியவான் ஆகிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். பசித்தோருக்கு பசி அடங்க உணவு தருவது தர்மம். சாம்பவியும் பசித்த வயிற்றுக்கு பாலை வார்த்தாள். அதனால் அவள் கொண்டு சென்ற பால் புனிதமடைந்தது. அந்த பாலை வறண்டு போய் கிடந்த பால் குளத்தில் ஊற்றியதும் அது நிரம்பி வழிந்தது. தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற அடுத்தவர்களை துன்புறுத்திய மன்னன் கௌதமனின் வேண்டுகோளை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பசியால் வாடிய உயிர்களின் பசியை போக்கிய சாம்பவியை பெருமைப்படுத்தவே பால் குளத்தை நிரம்பி வழிய செய்தார் எல்லாம் வல்ல இறைவன். இறைவன் அருள் சாம்பவி மீது விழுந்ததால் ஏழையாக இருந்த அவள் அடுத்த நாளே வசதியான வாழ்வை பெற்றார். அவளுக்கு ஒரு கிராமத்தையே தானமாக கொடுத்தான் மன்னன் கௌதமன். நாமும் கருணை உள்ளத்தோடு பிறருக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்தால் இறைவனின் கருணை நம் மீது விழும். நாமும் வாழ்வில் உயரலாம். 4 பேரை வாழ்க்கையில் உயரவும் வைக்கலாம். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள், ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பகவான் சரண யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துர்கா செல்லம்.